அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்துல் லில் முத்தகீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நேற்றைய தினம் முதல் படத்தை பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டில் இந்த முதல் படத்தை நம்ம பார்த்தோம். ஃபேலுல் மாலி மஅரூஃபுல் முஸ்பத்தை பார்த்தோம். அடுத்து இரண்டாவது ஃபேலுன் மாலி மஹரூஃபுல் மன்ஃபியு நம்ம நேற்றே பார்த்தோம். மொத்தம் ஃபேல் வகை 4. அது ரெண்டாக பிரியும். ஒன்று முஸ்பத்துன்னு பிரியும், இன்னொன்று மன்ஃபின்னு பிரியும். அதே போல் இன்னும் ரெண்டாவும் பிரியும், மஜ்ஹூல்னு பிரியும், மஅரூஃப்னு பிரியும். மஅரூஃப்னா செயல் நிகழ்ந்ததை செய்த நபர் யார் அப்படிங்கிறத சொல்லும். மஜ்ஹூல்னா செயல் நடந்திருக்கும், ஆனால் செய்தவர் யாருங்கிறது தெரியப்படாத ஒரு ஃபேலாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதே முஸ்பத் அப்படின்னா செயல் நிகழப்பட்ட செய்தியை சொல்லும், நேர்மறையான ஒரு செய்தியை சொல்லும். இதே மன்ஃபினா எதிர்மறையான ஒரு செயலை சொல்லும், அதாவது செயல் நிகழவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தரும். சரியா? இதுதான் மஅரூஃபு, மஜ்ஹூலு, முஸ்பத்து, மன்ஃபி இதுக்கான டெஃபனிஷன். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? தமிழில் பிரதிபெயர் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் அவன், அவள், அது, அவைகள், நான், நாங்கள், நீ, நீங்கள், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தமிழில் பிரதிபெயர் சொற்கள். அதே இங்கிலீஷில் ஹி, ஷி, இட், வி, ஐ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பிரதிபெயர் சொற்கள் இல்லையா? ப்ரொனவுன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா? சேம் ஃபார் அரபிக். இங்கேயும் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அது எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா லமாயிர் அப்படிங்கிறாங்க. லமாயிர் அப்படிங்கிறது பன்மை. இதனுடைய ஒருமை என்னென்னா லமீர். இந்த லமீர்கள் மொத்தம் 2 வகை. ஒன்று லமீரே முத்தசில், இன்னொன்று லமீரே முன்ஃபசில் அப்படின்னு 2 இருக்குது. அது என்ன லமீரே முத்தசில், லமீரே முன்ஃபசில்னா? லமீரே முத்தசில் அப்படின்னா எல்லாத்துக்குமே 14 தான். லமீரே முத்தசில்னாலும் சரி, லமீரே முன்ஃபசில்னாலும் சரி, ரெண்டுமே 14 வகையானது தான். ஆனால் அதில் சிறிய ஒரு மாற்றம் இருக்கும். லமீரே முத்தசில்னா கண்ணுக்கு தெரியாது, அது ஒரு ஃபேலோட மறைஞ்சே இருக்கும். இப்போ உதாரணமாக ஃபேல அப்படின்னு ஒரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஹுவங்கிற ஒரு லமீர் இருக்கும், அது லமீரே முத்தசில். அதே ஃபலா அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஹுமாங்கிற ஒரு லமீர் இருக்கும், அதுவும் லமீரே முத்தசில். ஃபேலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஹும் அப்படிங்கிற ஒரு லமீர் மறைஞ்சிருக்கும், அதுவும் ஃபேலே முத்தசில். ஆக ஃபேலே முத்தசில் அப்படின்னாக்கா ஒரு லமீர், அந்த லமீர் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஃபேல்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும், அதை நாம் கண்டுபிடிக்கணும். இதுவே லமீரே முன்ஃபசில் அப்படின்னா ஃபெகலை விட்டு தனியாக, அதாவது கடைசி நிலையில் ஒரு இஸ்மோடையோ அல்லது ஃபேகலோடையோ கடைசியில் இருக்கும், அதுதான் லமீரே முன்ஃபசில். லமீரே முத்தசில் 14 என்னென்னு நமக்கு தெரியும். ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அனா நஹ்னு. ஹுவ அவன் ஒரு ஆண், ஹுமா அவர்கள் 2 ஆண்கள், ஹும் அவர்கள் பல ஆண்கள், ஹிய அவள் ஒரு பெண்மணி, ஹுமா அவர்கள் 2 பெண்மணிகள், ஹுன்ன அவர்கள் பல பெண்மணிகள், அன்த நீ ஒரு ஆண், அன்துமா நீங்கள் 2 ஆண்கள், அன்தும் நீங்கள் பல ஆண்கள், அன்தி நீ ஒரு பெண்மணி, அன்துமா நீங்கள் 2 பெண்மணிகள், அன்துன் நீங்கள் பல பெண்மணிகள், அன நான் அல்லது நஹ்னு நாங்கள். சரியா? நான் அன அப்படிங்கிறது ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும். அதே போல் நஹ்னுங்கிறது ஆணையும் குறிக்கும், பெண்ணையும் குறிக்கும், இருமையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும். சரியா? இது எல்லாமே லமீரே முத்தசிலத். சரிங்களா? இதே லமீரே முன்ஃபசில் அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஒன்று ஒரு இஸ்மோட கடைசியிலையும் வரும், இல்லை அது ஒரு ஃபேலோட கடைசியிலையும் லமீரே முன்ஃபசில் வரும். என்ன ஒரு சிறிய மாற்றம் அப்படின்னா ஹுவ ஹுமா ஹும் படிச்சுக்கிறோம் இல்லையா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே போல் அர்த்தம் வைக்கிறதுலையும் கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். என்ன அப்படின்னா ஹுவ ஹுமா ஹும்னு படித்தோம் இல்லையா? அங்கே ஆண்பால் படற்கைக்கு ஹூ ஹுமா ஹும் அப்படின்னு படிப்போம். சரியா? அதே போல் பெண்பால் படற்கைக்கு ஹா ஹுமா ஹுன்னதான். அதே போல் ஆண்பால் முன்னிலை இருக்கு இல்லையா? அதுக்கு க குமா கும் அப்படின்னு படிப்போம். அதே போல் பெண்பால் படற்கைக்கு கி குமா குன்ன அப்படின்னு படிப்போம். அதே போல்
நம்ம முன்னிலை இருக்கு இல்லையா முத்தக்கல்லிம், அதுக்கு வந்து முத்தக்கல்லிமில் அனன் படிச்சிருக்கோம் இல்லையா முத்தசில்ல, அதுவே முன்ஃபசில்ல யான்னு படிப்போம் கடைசியில் யா. நஹனுக்கு சேம் ஃபார் நா, நாங்கிறது தான் கடைசியில் வரும். இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன், கிதாபுஹு அவனது புத்தகம், கடைசியில் ஹூ இணையுதா, அது வந்து லமீரே முன்ஃபசில். அதே போல் கித்தாபுஹுமா அவர்கள் இருவரினுடைய புத்தகம், கித்தாபுஹும் அவர்கள் பலரினுடைய புத்தகம். அடுத்து கித்தாபுஹா அவளது புத்தகம், கித்தாபுஹுமா அவர்கள் இரு பெண்களினுடைய புத்தகம், கித்தாபுஹுன்ன அவர்கள் பல பெண்களினுடைய புத்தகம். கித்தாபுக்க உனது புத்தகம். இதுவே அந்தின்னு வந்துச்சுன்னா நீங்கள்லாம் படித்தோம் இல்லையா, இங்கே அப்படி மாறுது பாருங்களேன், முன்னிலையில் இருக்கிறவங்க குறிக்கிறதுனால கித்தாபுக்க உனது புத்தகம். கித்தாபுக்குமா உங்கள் இருவரது புத்தகம், கித்தாபுக்கும் உங்கள் பலரது புத்தகம். அதே போல் பெண்பாலுக்கு பாருங்களேன், கித்தாபுக்கி உனது புத்தகம், அது ஒரு பெண்ணை குறிக்கிறது. கித்தாபுக்குமா உங்கள் இரு பெண்களினுடைய புத்தகம், கித்தாபுக்குன்ன உங்கள் பல பெண்களினுடைய புத்தகம். கித்தாபி எனது புத்தகம், கித்தாபுனா எங்களது புத்தகம். இப்படி தான் லமீரே முத்தசிலும் சரி லமீரே முன்ஃபசிலும் சரி மாறி வரும். சரியா? அதுக்கப்புறம் மஅரூஃபு மஜ்ஹூல். மஅரூஃப்னா நமக்கு தெரியும், ஒரு செயல் நிகழ்ந்திருக்கும், அது செய்தவர் யாருங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருக்கும், இது மஅரூஃபு. அதே மஜ்ஹூல்னால் செயல் நிகழ்ந்திருக்கும் ஆனால் செஞ்ச நபர் யாருங்கிறது தெரியாது, அது மஜ்ஹூல். அதே போல் முஸ்பத் அப்படிங்கிறதும், முஸ்பத் அப்படின்னா நேர்மறையான ஒரு தகவலை தரும், மன்ஃபினா எதிர்மறையான ஒரு தகவலை தரும். இதுதான் மன்ஃபி. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. சரியா? நேற்றைய தினத்தில் இதெல்லாம் பார்த்தோம். இது பார்க்காதது லமீர் மட்டும்தான், அதை சொல்லியாச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், ஃபஸ்லுன் இது ஒரு பாடம் அல்லது இது ஒரு பிரிவு. இது எதை பற்றின பிரிவு? அல்ஃபேலு, இது ஒரு வினைச்சொல்லை பற்றின ஒரு பிரிவு தான். அது எந்த வினைச்சொல்? மாதி, கடந்த கால ஒரு வினைச்சொல். கடந்த கால வினைச்சொல்லை எது? மஅரூஃபு, செயல் நிகழ்ந்து அந்த செயலை செய்தவர் யாருங்கிறத தெரியக்கூடிய ஒரு கடந்த கால வினைச்சொல். அதுவும் எப்படிப்பட்ட வினைச்சொல்னு பார்த்தீங்கன்னா, அங்கே முப்பத்துன்னு படித்தோம் இல்லையா, இங்கே அப்படியே மாறி இருக்கு பாருங்களேன், மன்ஃபியு, மன்ஃபியான ஒரு வினைச்சொல், அதாவது எதிர்மறையான கருத்தை தரக்கூடிய ஒரு வினைச்சொல். எதிர்மறை கருத்தை தரக்கூடிய செயல் நிகழ்ந்த நபரை குறித்து கூறக்கூடிய கடந்த கால வினைச்சொல்லை பற்றி பார்க்கக்கூடிய பாடம் இது. சரியா? இது எப்படி நம்ம முஸ்பத்தை எப்படி மன்ஃபியாக மாற்றணும், அதுக்கு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். வ இதா அறுத நீ நாடினால் தன்ஃபியல் மாலியல் மஅரூஃப ஒரு மாலியான ஒரு ஃபேலை, அதுவும் மஅரூஃபான ஒரு ஃபேலை மன்ஃபியாக மாற்றுவதற்காக வேண்டி நீ நாடினால், ஃபஸித் ஃபி அவ்வலிஹி மா அதனுடைய முதலிலே ஒரு மாவை சேர்த்துக்கொள். சரியா? இன்னொரு தட்டி சொல்கிறேன் பாருங்களேன். வ இதா அறுத நீ நாடினால் தன்ஃபியல் மாலியல் மஅரூஃப ஒரு மாலியான ஃபேலை மஅரூஃபான ஃபேலை மன்ஃபியாக மாற்றுவதற்காக வேண்டி நீ நாடினால், ஃபஸித் ஃபி அவ்வலிஹி மா அதனுடைய ஆரம்பத்திலே ஒரு மா என்ற ஒரு ஹர்ஃபை சேர்த்துக்கோ. நமக்கு தெரியும், இதில் படிச்சிருப்போம், அவாமில்ல மாங்கிறது ஹர்ஃபே நஃபின்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு மா அப்படிங்கிற ஒரு வேர்டு, ஒரு எழுத்தை நீ சேர்த்திக்க. அப்படி நீ சேர்த்துக்கிட்ட அப்படின்னா மஅரூஃபான மாதியான ஃபேலு உனக்கு மன்ஃபியாக கிடச்சிரும். சரியா? அதை தான் இவங்க சொல்கிறாங்க. மிஸ்லு உதாரணமாக, மா ஃபஅல மா ஃபஅலா மா ஃபஅலு மா ஃபஅலத் மா ஃபஅலதா மா ஃபஅல்ன மா ஃபஅல்த மா ஃபஅல்துமா மா ஃபஅல்தும் மா ஃபஅல்தி மா ஃபஅல்துமா மா ஃபஅல்துன்ன மா ஃபஅல்து மா ஃபஅல்னா. அர்த்தம் என்ன? மா ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. அங்கே என்ன படித்தோம்? ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான்னு முஸ்பத்தில் படித்தோம். இங்கே மா ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்யவில்லை. இதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், இது எப்படிப்பட்ட ஃபேல்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபேலுன் மாலின் இது ஒரு கடந்த கால வினைச்சொல், அதுவும் மஅரூஃபான ஒரு வினைச்சொல். மன்ஃபியுன் மன்ஃபியான வினைச்சொல், அங்கே முஸ்பத்துன்னு படிச்சிடும் இல்லையா, அங்கே மன்ஃபியான ஒரு வினைச்சொல். இது எதை குறித்து கூறும்? லி ஸக்கரில் காயிபி லமீருஹு ஹுவ இது வந்து படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்பாலை குறித்து, ஒரு ஆண்மகனை குறித்து கூறும். இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய லமீர் எது? ஹுவ அப்படிங்கிற ஒரு லமீர். சரியா? மா ஃபஅலா அவர்கள் இரு ஆண்கள் செய்யவில்லை. இதற்கும் அதே தான். என்ன ஒரு மாற்றம்? இது வந்து படற்கையில் இருக்கக்கூடிய இரண்டு ஆண்களை குறித்து
கூறக்கூடிய ஒரு ஃபேலு. சரியா? இதனுடைய லமீர் எது? ஹுமா அப்படிங்கிற ஒரு லமீர் இதில் மறைஞ்சிருக்கும். அடுத்து மா ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்யவில்லை. இதுவும் அதே போல் தான். கடைசியில் இது சொல்ல வருது என்ன, படற்கையில் இருக்கக்கூடிய பல ஆண்களை குறித்து கூறக்கூடியது தான். இது ஒரு மன்ஃபியான ஃபேல் தான். படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பல ஆண்களை குறித்து கூறக்கூடியது. இதற்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய லமீர் ஹும் அப்படிங்கிற லமீர். அடுத்து மா ஃபஅலத் அவள் ஒரு பெண்மணி செய்யவில்லை. இதுவும் அதே போல் தான் ஃபேலு மாலி மௌரூஃப் தான். ஆனால் எதிர்மறையான ஒரு கருத்து தரும். இது யாரை குறித்து கூறும்? லில் உன்சல் காயிபத்தி கடைசி எங்கேயோ இருக்கக்கூடிய படற்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து கூறக்கூடிய ஒரு ஃபேலு. இதனுடைய லமீர் எது? ஹிய அவள் ஒரு பெண்மணி செய்யவில்லை. சரியா? மா ஃபஅலத்தா அவர்கள் இரு பெண்மணிகள் இதை செய்யவில்லை. இதுவும் மன்ஃபியான ஃபேல் தான். மஅரூஃபான மன்ஃபியான ஒரு ஃபேலு. இது எதை குறித்து கூறப்படுது? லில் உன்சைனில் காயிபத்தைனி எங்கேயோ இருக்கக்கூடிய இரண்டு பெண்களை பார்த்து கூறக்கூடிய ஒன்று. இதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற லமீர் எது? ஹுமா. சரியா? மா ஃபஅல்ன இதுவும் அதே போல தான். அவர்கள் பல பெண்மணிகள் இந்த காரியத்தை செய்யவில்லை. ஃபேல் மாலி மஅரூஃப் தான். அதுவும் மன்ஃபியானது, எதிர்மறையான ஒரு கருத்து தரக்கூடியது தான். இது எதற்கானது? லில் இனாசில் காயிபாத்தி எங்கேயோ இருக்கக்கூடிய பல பெண்களை, படற்கையில் இருக்கக்கூடிய பல பெண்களை குறித்து கூறக்கூடியதா. இதனுடைய லமீர் எது? ஹுன்ன. சரியா? அடுத்து மா ஃபஅல்த படற்கை 6 முடிஞ்சிருச்சு. அடுத்து மா ஃபஅல்த நீ ஒரு ஆண் மகன் இந்த காரியத்தை செய்யவில்லை. நீ ஒரு ஆண் இதை செய்யவில்லை. ஃபஅலுன் மாலி மஅரூஃபுன் இதுவும் மஅரூஃபான மாலியான ஒரு ஃபேல் தான். அதுவும் எப்படி? மன்ஃபியுன் எதிர்மறையான ஒரு கருத்தை தரக்கூடிய ஒரு ஃபேல் தான். லிதக்கரில் ஹாதிரி முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை பார்த்து கூறக்கூடியது. லமீருஹு அன்த இதனுள் மறந்திருக்கக்கூடிய லமீர் எது? அன்த. அடுத்து மா ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் இதை செய்யவில்லை. மா ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்யவில்லை. இதுவும் ஃபேலுன் மாலி மஅரூஃப் தான். அது மன்ஃபியுன் எதிர்மறையான ஒரு கருத்தை தரும். லிதக்கரைனில் ஹாதிரைனி முன்னிலையிலே இருக்கக்கூடிய 2 ஆண்களை குறித்து கூறக்கூடிய மன்ஃபியான மஅரூஃபான மாலியான ஒரு ஃபேல் தான் எது? இந்த மா ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்யவில்லை. இதற்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய லமீர் என்ன? அன்துமா. சரியா? அடுத்து மா ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் இதை செய்யவில்லை. இதுவும் அது ஃபேலு மாலி மஅரூஃப் தான். அதுவும் மன்ஃபி எதிர்மறையான ஒரு கருத்தை தரக்கூடியது தான். லிதுக்கூரில் ஹாதிரீன முன்னிலையிலே இருக்கக்கூடிய பல ஆண்களை பார்த்து சொல்லக்கூடிய ஃபேல் இது. மா ஃபஅல்துமா நீங்கள் பல ஆண்கள் இதை செய்யவில்லை. இதனுள் மறந்திருக்கக்கூடிய லமீர் எது? லமீருக்கு அன்தும். அன்தும் என்கின்ற லமீர் தான் இதனுடைய லமீர். அடுத்து மா ஃபஅல்தி நீ ஒரு பெண்மணி இதை செய்யவில்லை. ஃபேலுன் மாலி மஅரூஃபுன் மன்ஃபியுன் இதுவும் மன்ஃபியான மஅரூஃபான மாலியான ஃபேல் தான். இது எப்படி? லில் உன்சல் ஹாலிரத்தி இது முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மகளை குறித்து கூறக்கூடிய ஒரு முன்னிலை வினைச்சொல். இதற்குள் இருக்கக்கூடிய லமீர் எது? அந்தி. சரியா? மா ஃபஅல்துமா நீங்கள் 2 பெண்மணிகள் இதை செய்யவில்லை. ஃபேலுன் மாலி மஅரூஃபுன் மன்ஃபியுன் தான். மன்ஃபியான ஃபேலு மஅரூஃபான ஃபேலு மாலியான ஃபேல் தான். லில் உன்சைனில் ஹாலிரத்தைனி இது முன்னிலையில் இருக்கக்கூடிய 2 பெண்களை குறித்து கூறக்கூடியது. லமீருக்கு அன்துமா இதனுடைய லமீர் எது? அன்துமா. சரியா? மா ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்மணிகள் இதனை செய்யவில்லை. ஃபேலுன் மாலின் மஅரூஃபுன் மன்ஃபியுன் இதுவும் மாலியான மஅரூஃபான மன்ஃபியான ஒரு ஃபேல் தான். லில் இனாசில் ஹாலிராத்தி முன்னிலையில் இருக்கக்கூடிய பல பெண்மணிகளை குறித்து கூறக்கூடிய ஒரு ஃபேலு. லமீருஹு அன்துன்ன இதற்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய லமீர் எது? அன்துன்ன. அடுத்து மா ஃபஅல்து நான் ஒரு ஆண் அல்லது நான் ஒரு பெண் இதை செய்யவில்லை. நான் செய்யவில்லை. ஃபஅலுன் மாலின் மஅரூஃபுன் மன்ஃபியுன் இதுவும் மாலியான மஅரூஃபான மன்ஃபியான ஒரு ஃபேலு. லில் முத்தக்கல்லிமி இது முத்தக்கல்லிமான ஒரு ஃபேலு. அதாவது தன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு முத்தக்கல்லிமான ஒரு ஃபேலு. லில் உன்சல் முத்தக்கல்லிமத்தி இது தன்மையிலே இருக்கக்கூடிய ஒரு ஆணையும் பெண்ணையோ குறித்து கூறக்கூடிய ஒருமை வகுதான் அப்படிங்குவோம். ஒருமையான ஒரு ஃபேல் தான் இது. லமீருஹு அன இதனுடைய லமீர் எது? அன நான் இதை செய்யவில்லை. இது பெண்ணையும் குறிக்கும் ஆணையும் குறிக்கும். மா ஃபஅல்து நான் செய்யவில்லை. அடுத்து மா ஃபஅல்னா நாங்கள் செய்யவில்லை. அதுவும் ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அதே போல் 2 பேரையும் குறிக்கும் பல பேரையும் குறிக்கும். சரியா? இது எது? ஃபஅலுன் மாலின் மஅரூஃபுன் இதுவும் ஃபேலு மாலியான ஃபேலு மஅரூஃபான ஃபேலு. மன்ஃபியான ஃபேலு எதிர்மறையான ஒரு ஃபேலு. லில் முத்தக்கல்லிமைனி வலில் முத்தக்கல்லிமீன
மின் துக்கூரி வன்னிலாசி. தன்மையில் இருக்கக்கூடிய ஆண்மகனையும் பெண்மகனையும் குறித்து கூறக்கூடிய லமீர் இது. சரியா? நஹ்னு இதனுடைய லமீர் எது? நஹ்னு. நாங்கள். பலர் அல்லது இருவர் அல்லது பலர், ஆண்கள் அல்லது பெண்கள் இதை செய்யவில்லை. இதுதான் இதனுடைய லமீர். சரியா? கீழே பார்த்தா அன்ஷிதத்து தத்ரீபியத் பயிற்சி நடவடிக்கைகள். நக்குத்தஷிஃபுல் இஜாபா இதனுடைய விளக்கத்தை நாம் தெளிவு வருவோம். கைஃப நுஹவ்விலுல் மாலியல் முஸ்பத்த இலல் மாதியல் மன்ஃபி. கைஃப எப்படி நீ மாற்றுவாய் முஸ்பத்தான ஒரு ஃபேலை மன்ஃபியின் பக்கமாக எப்படி நீ ஒரு முஸ்பத்தான ஒரு மாதியான ஒரு ஃபேலை நீ மாற்றுவாய். அது மேலே சொல்லியிருக்காங்க இல்லையா? இது வைதா அரதுத அண்ட் தன்ஃபியல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் வைதா அரதுத அண்ட் தன்ஃபியல் மாலியல் மௌரூஃபா ஃபசித்பி அவ்வளஹிமா. இதுதான் அதனுடைய ஆன்சர். சரியா? அது தமிழில் நம்ம எழுதணும். நக்கர் ஆவல் மிசால் நன்சுஜு அலாமின் வலிக்கு கீழே உள்ள உதாரணத்தை நாம் படிப்போம், அதற்கு தகுந்தாற்போல் மாற்றுவோம். மா தரச ப்ளஸ் கிய மா தரசத்து. மா கத்தப ப்ளஸ் ஹும் மா கத்தபு. மா தரச படிக்க அவன் படிக்கவில்லை ப்ளஸ் கிய அதோடு சேர்த்து ஹிய சேர்த்துனா மா தரசத் அவள் படிக்கவில்லை. மா கத்தப அவன் எழுதவில்லை ப்ளஸ் ஹும் மா கத்தபு அவர்கள் எழுதவில்லை. அதே போல் மா சமிய ப்ளஸ் ஹும் அவர்கள் கேட்கவில்லை. ஹும் மா சமி ஓ அவர்கள் கேட்கவில்லை. மா ஜலச ப்ளஸ் ஹுன்ன ஜலஸ்ன அவர்கள் பல பெண்மணிகள் அமரவில்லை. இதுக்கு ரெண்டுத்துக்கு நான் அர்த்தம் சொல்லிட்டேன், நீங்கள் மிதத்தை எழுதிக்கிங்க. அதே போல் கர ப்ளஸ் நஹனு நாங்கள் படிக்கவில்லை. கரனா மா கரனா நாங்கள் பாடத்தை படிக்கவில்லை. ஒவ்வொன்றுக்கு விளக்க சொல்லிட்டுமா. சமிய மா சமிய கேட்கவில்லை. மா ஜலச அமரவில்லை. மா ஹசுன அழகாகவில்லை. மா ஃபத்தக திறக்கவில்லை. மா சக்கன தங்கவில்லை. மா நலர பார்க்கவில்லை. மா கர படிக்கவில்லை. மா அபத வழிபடவில்லை. மா ஆலிம அறிந்து கொள்ளவில்லை. மா கத்த வெட்டவில்லை. மா கத்தஃப இதுக்கு பார்த்து சொல்கிறேன், மாதகர நினைவு கூறவில்லை. இதுதான் இதனுடைய விளக்கம். சரியா? அடுத்து அவ்விலுல் அஃஆலுல் ஆத்தியத்தை இல சீஹில் ஜமீ கமாஃபில் மிசாலி கீழே உள்ளவற்றை போன்று பன்மையின் வடிவமாக நாம் மாற்றுவோம். மா நசர மா நசரத் மா நசரு மா நசரத் மா நசர்ன மா நசர்த்த மா நசர்த்தும் மா நசர்த்தி மா நசர்த்துன்னு மா நசர்த்தும் மா நசர்னா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் ஒருமையின் வடிவம், இந்த சைடு வந்து பன்மையின் வடிவமும் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிறதையும் நாம் ஒருமையாக இந்த சைடு எழுதிக்கிட்டு இந்த சைடு அதனுடைய ஜம்மு எழுதணும். சரியா? ஜம்முனா பன்மை, ஜம்மு நம்ம எழுத வேண்டும். மா நலர உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கிறேன். மா நலரன்னு போட்டால் மா நலர மா நலரு மா நலரத்து மா நலர்ன மா நலர்த்த மா நலர்த்தும் மா நலர்த்தி மா நலர்த்துன்னா மா நலர்த்தும் மா நலர்னா இப்படி நம்ம எழுதணும். சரியா? நலர பார்த்தான், லரப அடித்தான், கத்தப எழுதினான், லபிச ஆடை அணிந்தான், ஜரஹ ஜரஹவா ஹரஜன் வரும். நான் பார்த்து சொல்கிறேன் இதுக்கு. சரியா? அடுத்து ஹவ்விலுல் அஃஆலுல் ஆத்தியத்தை இல சீஹில் வாஹிதி கமாஃபில் மிசாலி இருமையின் வடிவங்களை ஒருமையின் வடிவங்களாக மாற்றுவோம். 1 2 3 4 போட்டிருக்கிறது போல இருமையின் வடிவம் அதனுடைய வஹுதான் ஒருமையான சிஃபாவை நம்ம எழுதணும். சரி? போட்டிருக்காங்க பாருங்க. மா சஹிப மா சஹிபா மா சஹிப மா சஹிபுத்தா மா சஹிபத் மா சஹிபுத்துமா மா சஹிபுத்த மா சஹிபுத்துமா மா சஹிபுத்தி. இதே போல் நம்ம எதுக்கு எழுதணும் விளக்க சொல்லிட்டுமா. மா கரஜ வெளியேறவில்லை. மா மக்கச இதுக்கும் தங்கவில்லை. மா அக்கத மா கத்திம மா லைப இதுக்கெல்லாம் நான் விளக்கம் ஒவ்வொன்றுக்கும் நான் கீழே போடுறேன். சரியா? 2 3 விளக்கம் இருக்குது, நான் போடுறேன். அடுத்து நதுக்கூறல் மாஹியத்தை லஃபால் ஆத்தியத்தை கமாஃபில் மிசால். மேலே சொன்ன மாதிரி தான் மாஹியத்தை நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு பாடத்தில் படித்த மாதிரி தான். மா நத்திமுத்தும் ஃபேலுன் மாலி மாரூஃபுன் மன்ஃபியின் லிதுக்கூரில் ஹாதிரீன லமீரஹு அன்தும் முன்னிலையிலே இருக்கக்கூடிய ஆண்களை குறித்து கூறக்கூடியது, பல ஆண்களை குறித்து கூறக்கூடியது. மா சகனு இது வந்து படற்கை அன்பால். சரியா? ஃபேலுன் மாலி மரூஃபுன் மன்ஃபியுன் லிதுக்கூரில் காயிபி இதுக்கு. சரியா? இதே போல் ஒவ்வொன்றுத்துக்கும் நாம் எழுத வேண்டும். சரியா? மா சகனு அவர்கள் பல ஆண்கள் தங்கவில்லை. மா நஃபஅத்தி நஃப பயன் பெற்றான். மா நஃபஅத்தி நீ ஒரு பெண்மணி பயனடையவில்லை. மா நசரத்த நசரத்த த அப்படின்னு வந்துட்டால் அது முன்னிலை ஆண்பால் இல்லையா? நசரத்த நீ ஒரு ஆண்மகன்
உதவி செய்யப்படவில்லை. மா லபிஸ்துன்ன மா லபிஸ்துன்ன நீங்கள் பல பெண்மணிகள் ஆடை அணியவில்லை. லபிஸ்துன்ன. மா லஇபா அவர்கள் இரு ஆண்கள் விளையாடவில்லை. மா ஹதர்ன அவர்கள் பல பெண்மணிகள் ஆஜராகவில்லை. மா சமிஅத் அவள் ஒரு பெண்மணி கேட்கவில்லை. இதுதான் இதனுடைய விளக்கங்கள். இந்த எக்ஸாம்பிள் இந்த கேள்விக்கு பதிலாக எழுதி அனுப்புங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.